ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டாக் தமிழ். இந்தியாவில் சிஎன்ஜி கார்கள் மார்க்கெட்டில் மாருதி சுசுகி ஆதிக்கம் செலுத்திட்டு வருது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொத்தமாக 17 மாடல்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதில் டஜன் கணக்கான கார்கள் சிஎன்ஜி எடிஷன்களில் கிடைக்குது. FY 2025 ஏராளமான வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் அதனுடைய சிஎன்ஜி கார்களை அதிக மைலேஜ் வழங்கக்கூடிய வகையில் வடிவமைச்சிருக்காங்க. மாருதி அந்த ஆண்டில் உள்நாட்டில் 17,95,259 பயணிகள் வாகனங்களை விற்பனை செஞ்சுருக்காங்க. அதில் சுமார் 6,20,000 சிஎன்ஜி மாடல்கள் இருந்துச்சு. இதன் பொருள் பார்த்தீங்கன்னா விற்பனையாகக்கூடிய 3 கார்களில் ஒரு கார் சிஎன்ஜி கார் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சிஎன்ஜி வாகனங்களுடைய போட்டி மிகுந்த சூழலில் 2024 இறுதியில் மாருதி சுசுகி 71.60% மார்க்கெட் பங்கை கொண்டு ஆதிக்கம் செலுத்துச்சு. அதுவே டாடா மோட்டார்ஸ் 16.13% இரண்டாவது இடத்துல இருந்தாங்க. அதே நேரத்தில் ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா 10.4% பிடிச்சிருந்தாங்க. மாருதியுடன் இணைந்து தன்னுடைய 2.21% பங்கை பெறுவதன் மூலமாக டொயோட்டோ இந்த பிரிவில் பெரும் பங்காற்றினாங்க. மாருதி சுசுகி ஜிம்னி, இக்னிஸ் மற்றும் இன்விக்டோ ஆகிய 3 மாடல்களை தவிர மற்ற வாகனங்கள் எல்லாமே சிஎன்ஜி வெர்ஷனில் விற்பனைக்கு வந்துச்சு. இந்த கார்கள் எல்லாம் தொழிற்சாலை பொருத்தப்பட்ட சிஎன்ஜி கிட்களுடன் வருது. இந்த அதிக தேர்வு மற்றும் அதிக தேவை ஆகியவை பார்த்திங்கன்னா சிஎன்ஜி மார்க்கெட்டில் மாருதியுடைய கோட்டையை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது போக மாருதியுடைய சிஎன்ஜி கார்கள் அற்புதமான மைலேஜ் தருதுங்க. உதாரணமாக செலிட்ரியோவுடைய சிஎன்ஜி எடிஷன் 1 கிலோவுக்கு 35 கிலோமீட்டருக்கும் அதிகமாக மைலேஜ் வழங்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் கார்களை தேடக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு மத்தியில் இது ரொம்பவே பிரபலமாக தூக்கி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிஎன்ஜி விற்பனைக்கு குறிப்பிட்ட எண்களை வெளியிடலை. ஆனால் இந்த பிரிவில் ஆண்டுக்கு ஆண்டு குறிப்பிடத்தக்க 35% வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்காங்க. சிஎன்ஜி விற்பனைக்கான மொத்த அளவில் இந்த நிறுவனம் 2வது இடத்துல இருக்குது. மற்றும் சிஎன்ஜி வாகனங்களில் பூட் இட பிரச்சனையை தீர்க்க இரட்டை சிலிண்டர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நியூவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற உற்பத்தியாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அண்ட் சிஎன்ஜி பவர் ட்ரெயின்களுடன் பொருத்தப்பட்ட அதனுடைய டியாகோ மற்றும் டிகோர் மாடல்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன்களை வழங்குவதில் டாடா தனித்துவமாக செயல்பட்டாங்க. பலர் ஆட்டோமேட்டிக் கியர், அதிக மைலேஜ் தரக்கூடிய சிஎன்ஜி அப்படிங்கிறதுனாலேயே இந்த ரக காரை அதிகமாக வாங்கிட்டு வராங்க. சிஎன்ஜி கார்களில் அதனுடைய வெற்றியுடன் கூடுதலாக மாருதி சுசுகி FY 2025 20,672 கார்கள் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வாகனங்களை விற்பனை செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு மொத்த விற்பனையில் 2.4%. ஆனால் அதுபோக FY 2024 எண்கள்லேருந்து 27% விற்பனை அதிகரிச்சிருக்குங்க. இது போக பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா மற்றும் இன்விக்டோ மாடல்கள் ஹைப்ரிட் வாகன விற்பனையில் இந்த வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் 1.5 லிட்டர் வலுவான ஹைப்ரிட் பவர் ட்ரெயின்களை கொண்டிருக்கு. மொத்தத்தில் இந்திய மோட்டார் வாகன மார்க்கெட்டில் மாருதி சுசுகி ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. சிஎன்ஜி மற்றும் ஹைப்ரிட் பிரிவுகளில் அதனுடைய விரிவான போர்ட்ஃபோலியோ மற்றும் புதுமையான வழங்கல்கள் மூலமாக பார்த்திங்கன்னா தெளிவாக தங்களுடைய வியாபாரத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம ஜஸ்ட் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.